1111 Mega Home Fest November 11 to 21st Chera Home Junction Sundarapuram Crosscut Road Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. தமிழே தெரியாத ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு பொண்ணு இங்கே வந்து இவ்வளோ தமிழ் படம் பண்ணிட்டு தமிழ் நல்லா கத்துக்கிட்டு வீட்டில் பேசணும் இல்லை மாமியார் கூட நாத்தனார் கூட, அதனால கொஞ்சம் கொஞ்சம் வந்துருச்சா. ஆனால் எழுத பழக்க தெரியும், பேசுறது அவ்வளோ ஃப்ளூயன்ட் தெரியுமா? ஏன்னா செல்வாக்கு யாராவது லவ் லெட்டர் எழுதிட்டா தெரிஞ்சுக்கணும், இல்லை இல்லைன்னா என்னோட லைஃப். ஸோ ஹீரோயினாக இருக்கும் போது ஃபஸ்ட்டு நான் பண்ண விஷயம் வந்து எழுத படிக்க கற்றுக்கிட்டது. மீனா அம்மா சொல்லுவாங்க, நீ ரொம்ப புத்திசாலி, வந்த உடனே ஃபஸ்ட்டு படத்துலவே செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க, உங்கள் கெரியர் முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ண. நான் பாரு அந்த வேலையை பண்ணல. மீனாக்கு ஆள் மாப்பிள்ளை தேடிட்டே இருந்தாங்க ரொம்ப வருஷமா. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்லவே ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. சார் ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. ஓ மை காட். ரஜினி சார் கூட பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக கம்ஃபர்டபுளாக இருந்தது. உழைப்பாளி பண்ணும்போது என்னோட 3rd ஃபிலிம். சார் நான் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறேன், டைரக்டர் சார் எங்கே இருக்காங்க, இவங்கள யார் வாசு எனக்கு தெரியலன்னு கேட்டேன். அவ்வளோதான் அவர் குதிச்சு சிரிச்சு செட்டு ஃபுல்லாக ஓடி வாசு சாரை கூட்டிகிட்டு வந்து, என்னையா வாசு ரோஜா வேணும்னு கேட்டேன். உனக்கு ரோஜா என்னமோ ரொம்ப ஃப்ரெண்டுன்னு நினச்சா, அந்த பொண்ணுக்கு மூஞ்சே தெரியலையா என்ன கேட்குறாங்க, வாசு யாருன்னு. முத்திரை இப்போது குத்திர தப்பது ஒரு சாங் இருக்கும், அந்த பாக்ஸிங் சாங். அந்த சாங் பண்ணும்போது நீங்கள் ஷார்ட்ஸ் போடணும்னு சொன்னாங்க. வந்துட்டு நான் ஏன் போடணும், ஹீரோ என்ன ட்ரெஸ் போடுவாங்களோ நானும் அதே போடுவேன். அவரு ஷார்ட்ஸ் போடுறாங்க, நான் நம்பிட்டேன் லூஸ் மாதிரி. ரஜினி சார் ஷார்ட்ஸ் எப்படி போடும், அந்த செட்டில் சண்டை என்ன, நீங்கள் எப்படி பொய் சொல்லுவீங்க, நாங்கள் சொன்னோம் சரி, நீ எப்படி நம்பல, ரஜினிகாந்த் எப்படி ஷார்ட் போடுவாங்கன்னு சொல்லி. ஸோ யார் போய் சொல்லுவாங்க, யார் வந்து கிரிமினல் மைண்டில் பிளான் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் நல்லா இருக்கு. இப்போ பாலிடிக்ஸ் உண்மையாக இருக்கணுங்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹட்டிங்காக தான் இருக்கும். அண்ட் எல்லாமே ஒரு பிஸ்னஸ் டீல் மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு எவ்வளோ கொடுப்பேன்னு இவங்க முன்னாடி எல்லாம் எப்படின்னா ஒரு பார்ட்டி ஆள்னா அந்த பார்ட்டி கிட்ட தான் வாங்குவாங்க, இப்போ எல்லார்கிட்ட வாங்குறாங்க. அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி. எல்லாமே ஒரு மாதிரி பேட் பாலிடிக்ஸ், வெஞ்சன்ஸ் பாலிடிக்ஸ் போகுது. டெவலப்மெண்ட் வெல்ஃபேர் எல்லாம் சைடுக்கு போகுது. யங்ஸ்டர்ஸ் வந்தால் சேஞ்ச் இருக்கும். இந்த ஓல்டு இது போயிட்டு எங்கே வந்தால் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். இந்த வாட்டி நான் ரொம்ப ஹட்டாக இருக்கேன். ஏன்னா நான் யாருன்னு தெரியாதப்போ என் மேலே ஒரு அஃபெக்ஷனில் இல்லை ஒரு சிம்பத்தியில் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஆனால் நான் 5 years ஆஸ் எம்எல்ஏ ஆஸ் எ மினிஸ்டர் ஒரு பெஸ்ட் எம்எல்ஏவாக பேர் வாங்கினோன்னு சொல்லிட்டு சர்வீஸ் டெவலப்மெண்ட்டு அது மட்டும் இல்லாமல் என்னோட ஓன் மணி, என்னோட சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வர நிறைய பேர் படிக்க வைக்கிறது, நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ பண்ணாலும் எல்லாரோட சேர்ந்து என்னையும் தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு புரிஞ்சது, ஸோ நம்ம உண்மையிலே இருக்கிறது தப்பு. ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். குட் டு see you பேக் ஆஃப்டர் கொஞ்ச நாள். மீடியாவில் பார்க்க முடியல அப்படின்னா கூட ஐ திங்க் ஃபார் அ ஃபில்ம் ப்ரமோஷன் we are meeting அப்படின்றப்போ இட்ஸ் வெரி நைஸ் டு see you. ப்ளஷர் மீட்டிங் யூ. எனக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்தது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். தெலுங்குல வந்து டிவி ஷோஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த கண்டினியூஷன் இருந்தது. ஃபிலிம்ஸ் தான் ஆக்ட் பண்ணல. ஸோ ஆஃப்டர் லாங் டைம், ஆஃப்டர் 12 years. ஸோ எல்லாரும் மீட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சேம் ஹியர், வெரி வெரி ஹாப்பி டு ரிசீவ் யூ. ரோஜா மேம் அப்படின்ற பேரை சொன்னாலே ஐ திங்க் ஃபார் எவ்ரி கேர்ள் டு லுக் அப் டு யூ அண்ட் சி இன்னொரு இன்ஸ்பைரிங் விமன் இல்லை இவங்க. ரைட் ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 17 யூ ஆர் இன் த ஃபீல்ட். அப்பத்துலேருந்து சினிமா அந்த ஒரு இதில் இருந்துகிட்டே இருக்கீங்க. எவ்ரிபடிஸ் லுக் இஸ் ஆன் யூ. ஒரு ஸ்பாட்லைட்டில் இருந்துகிட்டே இருக்கீங்க. ஒரு ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் தென் திருப்பி ஒரு வித்ட்ராவல் இல்லவே இல்லை. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆட் ஆகிட்டே இருந்தது. எக்ஸாக்ட்லி, இன்னும் ஒரு ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி இருந்தது. அண்ட் அலாங் வித் தட் யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலி டு டேக் கேர் ஆஃப். அதையும் பேலன்ஸ் பண்ணி இதையும் பார்த்து ஸோ ஒரு ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கு. ரைட் ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 17 there's no looking back. செட்டில் ஆகி உட்கார்ந்து no gap. எக்ஸாக்ட்லி. பட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் எவ்ரிபடி ஹாஸ் அ ஸ்டோரி. அந்த ஒரு பிஸி லைஃப்லையும் உங்களுக்கான ஒரு லைஃப் வாழ்ந்துருப்பீங்களா? அது எப்படிப்பட்ட வாழ்க்கை? கண்டிப்பாக. எஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுவேன், ஃபேமிலி கூட டூர்ஸ் போவேன். ஸோ பர்த்டேஸு ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாரையும் ஒரு இடத்துல நான் அசம்பிள் பண்ணி அதில் ஒரு ஹாப்பினஸ் தேடுவேன். ஸோ எனக்கு பிடிச்சவங்க என்னோட வெல்விஷர்ஸ் என்னோட எல்லா ஹாப்பி மூமெண்ட்ஸில் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஸ், பாலிட்டிக்ஸ்
ஓட்டம் இருக்கும். ஆனால் பின்னால் என்னோட லைஃபு நான் என்ஜாய் பண்ணுறேன், அது விட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் டைம் டேபிள் மாதிரி இருக்கும் என்னோட லைஃபு. ஸோ பசங்களுக்கு எப்போ அவங்க கூட இருக்கணும், ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்போ இருக்கணும், தொகுதியில் எப்போ இருக்கணும், எப்போ ஷூட்டிங் டேட் கொடுக்கணும். ஸோ நான் எப்போ எது பண்ண யாருக்குமே தெரியாது. பார்க்கும்போது ஓ இந்த பிஸியில் கூட இது பண்ணிங்களா, ஓ இந்த பிஸியில் கூட இந்த டெம்பிள் போனீங்களா, இந்த பிஸியில் இந்த ஃபெஸ்டிவல் இவ்வளோ பேர் அசம்பிள் பண்ணிங்கன்னு எல்லோரும் ஷாக் ஆகும். ஒரு பிளானிங் இருந்தால் கண்டிப்பாக எல்லாராலும் செய்ய முடியும். ஓகே, பிளானிங் இருக்கணும், அது மேலே ஒரு பேஷன் இருக்கணும். எக்ஸாக்ட்லி, கண்டிப்பாக. நாட் எவ்ரி ஒன் கேன் டூ தட். சில பேர் டேக் இட் ஈஸி, எப்படி நடந்தால் அப்படி போகலாம்னு நினைப்பாங்க. அது ஒரு பிளானிங் இல்லாமல் சில பேர் பிளானிங் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் அது எதுனாலும் ஃபெயில் ஆவாங்க. ஸோ ஆனால் பிளானிங் பண்ணுறவங்க பாருங்கள், விமன் எஸ்பெஷலி உமன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா எல்லாமே பிளானிங்காக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஜென்ஸோட விமன் வந்து நிறைய எதிர்ப்பு ஃபேஸ் பண்ணும். சில வீட்டிலவே ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு லக்கி அப்பா சைடும் ஹஸ்பண்ட் சைடும் எந்த ப்ரெஷர் இல்லாமல் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருக்கும். நார்மலாக விமனுக்கு வந்து வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆகும் அந்த ப்ரெஷர். ஸோ வீட்டில் ஃபைட் பண்ணி வெளியே ஃபைட் பண்ணி அப்புறம் ப்ரொஃபஷனில் ஃபைட் பண்ணுறது இது ஒரு பெரிய ஒரு பேட்டில்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக அவங்க ஒரு டைம் டேபிளோட ஒரு ஒர்க் பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக, ஸோ அவங்க எதை பேசும்போது நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணிவிட்டு முன்னுக்கு போகணும். ஸோ அப்போ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல். ஓகே, நவ் யூ சீம் லைக் யூஆர் லைக் ஒரு ஃபுல் ஹேண்ட்ஸ் ஆன் இருக்கிறதுக்கு மேலே இது இப்படி தான் பண்ணணும், கொஞ்சம் இப்படி போய் அப்படி போய் புரிஞ்சு போச்சு. ஒரு பொடி வந்துருச்சு உங்களுக்கு. ட்ராவலிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லை லைஃப்பில். ஸோ எல்லாமே பார்த்துட்டோம், அப் அண்ட் டவுன் பார்த்துட்டோம், நிறைய பேர் மென்டாலிட்டிஸ் பார்த்துருக்கோம். ஸோ சக்ஸஸ் இருந்தால் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, ஃபெயிலியர் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இதான் லைஃப்னு புரிஞ்சு போச்சு. ஸோ அது பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. ஓகே, வாட் இஸ் வெரி ஃபேசினேட்டிங் இஸ் 17 இயர்ஸில் உள்ளே வந்தப்போ எல்லாரும் இப்போல்லாம் 17 இயர்ஸில் என்ன பண்ணிட்டுருப்பாங்க, நார்மலாக ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக படிக்காமல் ஒரு 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 என்ஜாய் பண்ணுற ஒரு இது இருக்கும். பட் நீங்கள் வந்தப்போவே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு வரீங்க சினிமா அப்படின்றப்போ. அது ஆக்டிங் இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ். ஆக்சுவலாக நான் வரும்போது எனக்கு சினிமானா பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். காலேஜ் டுமாட்சி, ஸ்கூல் டுமாட்சி நிறைய படம் பார்த்துருக்கோம். ஆனால் ஆர்டிஸ்ட் ஆனவன்னு எப்போ நான் ட்ரீம் பண்ணல. ஓகே, அந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப ஆசைப்படலை. ஸோ ஆஸ் எ வியூவராக படம் பார்த்து என்ஜாய் பண்ணுவேன். சடனாக எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது என் காலேஜ் ஃபோட்டோ ஆல்பம்லேருந்து. வரும்போது அப்பா சொன்னாங்க அவருக்கு இண்டஸ்ட்ரின்னா அவர் படம் எடுக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க லைஃப்பில். ஸோ அப்பா சொன்னார் எனக்கு வரல உனக்கு வந்தது, நீ நடித்தா நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான் பிக் ஸ்க்ரீன்லன்னு சொல்லும்போது அந்த படம் நடிக்க வந்தேன். ஸோ அப்படி தான் நடிக்க வந்தேன். ஸோ எனக்கு டான்ஸாக தெரியாது, ஆக்டிங் தெரியாது, சினிமானா எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியாது. அப்படியே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கினேன். ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஃபேம் நேம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஓகே நம்மளும் ட்ரை பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதுக்கு முன்னாடி நார்மல் ஒரு காலேஜ் கேர்ளில் ரொம்ப ஜாலியாக இருப்பேன். அண்ட் செல்லம் வீட்டில் அப்பாவுக்கு தாத்தாவுக்கு சிஸ்டர்ஸ் இல்லை, 3 ஜென்ரேஷனுக்கு நான் ஒரே பொண்ணு. ஸோ அதனால ஃபுல்லு ரொம்ப செல்லமாக இருந்தேன். அதனால அப்படியே ஜாலியாக இருந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டேன். இங்கே வரும்போது கொஞ்சம் அந்த டே அண்ட் நைட் ஷூட்டிங்ஸு அது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு பண்ண முடியல ஃபஸ்ட்டு படத்தில். ஆனால் செல்வமணி சார் பற்றி உங்களுக்கு தெரியும்ல, அவர் பண்ணுறதே டே அண்ட் நைட், எவ்ரிடே சன்ரைஸ் பார்த்து தான் வீட்டுக்கு போனோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் படத்துலவே நான் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால அடுத்த ஃபிலிம்ஸ் எல்லாம் எனக்கு ஹாலிடே மாதிரி ஜாலியாக பண்ணி முடிச்சிட்டேன் நான். ஸோ சினிமா வந்து வெளியேந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட் ஹார்ட் ஒர்க் பயங்கரமாக பண்ணோம். எல்லா டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஹார்ட் ஒர்க். ஸோ சும்மா ஃபேம் நேம் எல்லாம் வராது. அந்த கஷ்டத்துக்கு ஒரு அஃபெக்ஷன் இருக்கும். இப்போது பாலிடிக்ஸில் இருந்தால் நம்ம பிடிச்சாலும் வெளியே சொல்ல முடியாது. அப்போசிஷன் பார்ட்டியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஃபேமிலியில் பசங்க இல்லை அவங்க ஒய்ஃப் அவங்களுக்கு நம்ம பிடிச்சிருக்கோம், நம்ம ஷோஸ் நம்ம படம், ஆனால் ஓப்பனாக சொல்ல முடியாது. ஸோ அங்கே வந்து ஒரு கேஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் பேஸ் இருக்கும். சினிமாவில் அப்படி இல்லை, யார் வேணாலும் ரசிக்கலாம், பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கலாம், ஓப்பனாக இருக்கலாம். ஸோ அதனால ஃபிலிமில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஒரு ரிலாக்ஸேஷனாக நிறைய பாசிட்டிவ் பீப்புளோட இருக்கலாம். ஓகே, பாலிட்டிக்ஸில் வந்து மேக்ஸிமம் நம்ம யாருன்னு தெரியாமல், நம்ம பற்றி என்னன்னு தெரியாமல் கூட நம்ம பற்றி தப்பாக பேசுவாங்க, நம்ம கூட ஃபைட் பண்ணுவாங்க.
ஸோ ஒரு நெகட்டிவ் மைண்டு அந்த ஓடிட்டே இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இங்கே இருக்கும்போது கொஞ்சம் பிரைட்டாக ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஓகே ஓகே. இப்போ இவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்க ரோஜா மேம். ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஒரு பயம் இருந்திருக்கும்ல? ஐயோ, ஃபர்ஸ்ட் படம், செகண்ட், தேர்ட், உழைப்பாளி வரைக்கும் தமிழ் லாங்குவேஜ் தெரியாது, எல்லாமே புதுசு. யாராவது கொஞ்சம் சத்தமாக பேசினாலே கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கும். இப்படியே பார்த்துட்டே இருப்பேன், கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, அப்போ ஒன்று அழ வச்சா இப்போ நீ பழி வாங்குற, எல்லாரையும் அழ வைக்கிறீங்க பாலிடிக்ஸில் வந்துட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ்லேருந்து இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்திருக்கீங்க, ஒரு போல்டு பர்சனா. இன்னைக்கு நமக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்கு, அப்படி அந்த ஒரு லெவலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்றப்போ இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். அஃப்கோர்ஸ் சின்னதுலேயே ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்றனால நிறைய விஷயங்களை கிவ் அப் பண்ணணுன்ற ஒரு இது இருந்ததா? இதெல்லாம் நான் பண்ணலையே, இதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு வந்து படிக்கலைங்கிற ஏக்கம் ஒன்று இருக்குது. ஸோ எனக்கு நல்லா படிக்கணும்னு ஆசை. ஆனால் நான் இன்டர் முடித்து டிகிரி ஃபஸ்ட் இயர் ஜாயின் ஆன அந்த ஏப்ரல் டைமில் தான் ஜாயின் ஆன உடனே நான் ஷூட்க்கு வந்துட்டேன். ஸோ அந்த படம் முடிச்சு ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள உடனே படங்கள் வருது. திருப்பி நான் காலேஜுக்கு போனால் எல்லாம் ஸ்டார் அப்படின்ற ஒரு எம்ப்ராசிங்காக இருந்தது. என்ன ஸ்பெஷல் அட்டென்ஷன் மேலே. நான் வந்து பேங்க் பெஞ்சு, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற கேரக்டர். திடீர்லாம் நம்மளுக்கு ஒரு ஸ்பாட்லைட் போட்டுட்டு நம்மளை எல்லாரும் ஜூலோ பார்த்த மாதிரி பார்க்குறேன். இவங்க தான் ஐயோ இது நம்மளால சரிப்படி வராதுன்னு சொல்லி ஃபுல் டைம் ஃபிலிம்ஸ்க்கு வந்துட்டேன். ஸோ அது மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணுறீங்க. படிப்பு மிஸ் பண்ணேன். இப்போ என்னோட அந்த ட்ரீம் என் பொண்ணு ஃபில் பண்ணுது. அவங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க. இப்போ வந்து டேட்டா சயின்ஸ் 4th இயர் யூஎஸில் பண்ணுறேன். ஸோ அந்த பொண்ணு எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் வரும். ஸோ படிப்பில், சர்வீஸ் பண்ணுறதுல அது ஒரு என்னோட அந்த ஒரு போர்ஷன் அவங்களுக்கு அது வந்தது. அதனால அவங்கள பார்த்துட்டு என்ன நான் பார்த்துக்கின மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். வாவ், தட்ஸ் வெரி ஸ்வீட். பட் நடுவுல we had a news that she is coming into film, நடிக்க போறாங்க. அப்படியா? இல்ல, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க வந்தா எனக்கு சந்தோஷம் தான், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. செல்வனான் முதல்ல இருந்து பசங்களை எதுவும் ஃபோர்ஸ் பண்ணதில்லை. அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அதில் நாங்கள் கைட் பண்ணுவோம், கரெக்ட் வேல போகிறதுக்கு, அவ்வளோதான். ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து படிப்புன்னு இருந்தாங்க. அதனால அப்படியே விட்டுட்டோம். வெரி வெரி ஸ்வீட். டேட்டா சயின்ஸ்லாம் படிக்கிறாங்க, அதெல்லாம் பெரிய படிப்பு. அவங்களுக்கு வந்து அந்த ஏங்கிறது இப்போ நமக்கு தெரியுது. அவங்க முன்னாடியே சொன்னாங்க இதுதான் நெக்ஸ்ட் ரூல் பண்ண போது, நான் இதுதான் படிக்கணும்னு சொல்லி அவங்க அதில் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டிங். லெட் ஹர் ஷைன் இன் தட். யா. ஸோ அண்ட் ஆல்சோ நான் நிறைய விஷயங்கள் அபவுட் ரோஜா மேம் அப்படின்னு இருக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஷிப் இன் த இண்டஸ்ட்ரி which is not very familiar. நிறைய பேர் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. பட் நீங்கள் அப்போ இருந்த டைம்லேயும் வந்துட்டு உங்களுக்கு கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் கூடலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்க. யூ வுட் பி வெரி வெரி ஃப்ரெண்ட்லி வித் தெம். அண்ட் ஸ்டில் நீங்கள் என்னைக்காவது ஒரு மீட்டிங் இருந்தாலும் உங்களால் இந்த ஒரு பிக்சரில் பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்குது. யூ ஸ்டில் செரிஷ் தோஸ் மொமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக. இப்போ ரீசெண்டாக மீனா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, தொகுதி. நாங்கள் எல்லாம் திரும்பலாம் போயிருந்தோம். ஓகே. அதுக்கு முன்னாடி ரம்யா வந்திருந்தாங்க, அர்ஜுன் சார் வித் ஃபேமிலி வந்திருந்தாங்க. ஸோ அது மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ கூட வந்து மீட் பண்ணும்போது அவங்க ஃபேமிலியோட, ஸோ அப்போது டிஸ்கஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இப்போ டிஸ்கஷன் டோட்டல் டிஃப்ரெண்ட் இல்லை. நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்கு. அண்ட் முன்னாடி வந்து நீங்கள் ஒரு சில ஆக்டர்ஸ் தான் அவங்களுக்கு அவங்களே மேக்கப்லாம் போட்டுப்பாங்க அப்படின்றது இருக்கும். அதில் யூ ஆர் நோன் ஃபார் தட் இல்லை? எனக்கு வந்து மேக்கப் தெரியாது, ஹேர் ஸ்டைல் இன்ட்ரெஸ்ட், காஸ்டியூம், ஜுவல்லரி எல்லாம் டிசைன் பண்ணிப்பேன். மேக்கப் எல்லாம் ரம்யா அவங்களே போட்டுப்பாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் மேக்கப் போட்டது ரம்யா. செல்வா சாருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க. நான் செம்பருத்தி பண்ணும்போது கம்பெனி மேக்கப் மேன் போட்டால் அவருக்கு பிடிக்கல, வித்தவுட் மேக்கப்பே நல்லா இருக்காங்க, இந்த மேக்கப்போட ஏதோ ப்ராப்ளம் இந்த மேக்கப்பில் நினச்சிட்டு ரம்யா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். ஸோ ரம்யாவுக்கு சொன்னாங்க இந்த பொண்ணு நல்லா இருக்குது, ஆனால் மேக்கப் போட்டால் வேறு மாதிரி இருக்குது, அவங்க சரியாக போடலைங்கிற எனக்கு நினைக்கிறேன், நீங்கள் ஒரு வாட்டி கரெக்ட் பண்ணி கொடுங்கன்னா. அப்போது அவங்க மேக்கப் போட்டுட்டு அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் சொல்லி அப்போ தான் அந்த ஜெர்னி அங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ராவலிக்கு, இது ரம்யாக்கு. எனக்கு இந்த மாதிரி இப்போ இருப்பாங்களா நிஜமாவே தெரியல. பிகாஸ் இட் இஸ் வெரி ரேர் டு see actresses sharing a good friendship. கண்டிப்பாக நாங்கள் அப்பத்துலேருந்து அந்த பாண்டேஜ் கண்டினியூ பண்ணிகிட்டே வரோம். குஷ், ராதிகாக்கா, ரம்யா, மீனா, நாங்கள் ஸ்டில் எங்கேயோ ஒரு இடத்துல மீட் பண்ணிகிட்டே இருக்கோம். பிரபுதேவா, அர்ஜுன் சார்,
ஸோ நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோம். எல்லா ஹாப்பி மூமெண்ட்ஸில் சேட் மூமெண்ட்ஸில் ஒருத்தருக்கு ஒருத்தரும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, யூ ட்ரை டு டூ தட். எஸ், ஓகே. அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ சொன்னீங்க, நான் என்ட்ரு ஆகிறப்போ எனக்கு ஆக்டிங்கும் தெரியாது, டான்ஸும் தெரியாது அப்படின்னு. தெரியாது. ஆனால் டான்ஸில் நீங்கள் வந்து ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டான்சர்ஸ். அவ்வளோ அழகாக வந்து டான்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பிரபுதேவா மாஸ்டர் கூட எல்லாம் காம்ப்ளிமெண்ட் கொடுத்ததுக்கு. பிரபுதேவா மாஸ்டர் கூட எல்லாம் ஆடி இருக்கீங்க. ஆக்சுவலாக பிரபு சார் கூட டான்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதில் ஒரு ஸ்டைல் வந்துச்சு. ஸோ அவரு நான் ஹீரோயினாக இருக்கும்போது தெலுங்கு மூவிஸ் நிறைய டான்ஸ் மாஸ்டராக பண்ணியிருக்காங்க. சிரஞ்சீவி கூட நான் டான்ஸ் பண்ணது எல்லாம் ஹிட் நம்பர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் சார் கூட பிரபுதேவா கூட பண்ண சாங்ஸ் கூட ஹிட் நம்பர்ஸ். ஸோ அது பண்ண நல்லா எது சொல்லுவாங்கல்ல, அந்த மல்லிகை பூவை கட்டினா அந்த த்ரெட்டுக்கு கூட அந்த மல்லிகை ஸ்மெல் வரும். ஸோ அவங்க வந்து பெஸ்ட் டான்சர்ஸ். அதனால அவங்க கூட நம்ம பண்ணும்போது நமக்கு ஒரு காம்படிஷன் மூடு வந்துடும்ல, நம்ம கூட நல்லா பண்ணணும், அவங்களுக்கு ஈக்குவலாக பண்ணோம், நம்ம தெரியணும் ஸ்க்ரீனில் சொல்லி அப்படி ஆரம்பிச்சது எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்படியே மெல்ல மெல்லமா டான்ஸ் வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல ரோஜா மேம்னாலே வந்து ஹிட் சாங்ஸ். பிரபுதேவா நான் பண்ணது ஆல்மோஸ்ட் ஹிட் சாங்ஸ். கருகரு கருப்பாயி, மஸ்தானா மஸ்தானா, காதல் வானிலே, காதல் வெண்ணிலே, கண்டினியூ சாங்ஸ் எல்லாமே ஹிட். எல்லாமே டிஃப்ரெண்ட் ஜோனர்ல இருக்கும். எனக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா, தமிழே தெரியாத ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு பொண்ணு இங்கே வந்து இவ்வளோ தமிழ் படம் பண்ணிட்டு தமிழ் நல்லா கற்றுக்கிட்டு நல்லா கற்றுக்கல, மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தெரியும் பேசுகிறீங்களே. 12 years இங்கே இந்த பக்கம் வீட்டில் பேசினோம் இல்லை, மாமியார் கூட நாத்தனார் கூட, அதனால கொஞ்சம் கொஞ்சம் வந்துருச்சா. ஓகே, ஸோ அவங்களுக்கு இந்த லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும். ஸோ அவங்களுக்காக கற்றுக்கிட்டது தான். ஆனால் எழுத பழக்க தெரியும், பேசுறது அவ்வளோ ஃப்ளூயன்ட் தெரியும். ஏன்னா செல்வாக்கு யாராவது லவ் லெட்டர் எழுதிட்டா தெரிஞ்சுக்கணும் இல்லை, இல்லைன்னா என்னோட லைஃப். ஸோ ஹீரோயினாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு நான் பண்ண விஷயம் வந்து எழுத படிக்க கற்றுக்கிட்டது. நான் மட்டும் ஏன்னா அப்போ வந்து அவர் நம்பர் 1 டைரக்டர் புலன்வி சார்னா கேப்டன் பிரபாகர் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ரொம்ப கிரேசி டைரக்டர். ஸோ யாராவது தூக்கிட்டு போயிட்டேன். ஸோ அதனால கேர்ஃபுல்லாக அப்படி ஒரு ரவுண்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதனால நீங்கள் தூக்கிக்கிட்டீங்க. அது அப்போவே ஒரு கர்ச்சி போட்டுட்டோம். மீனா அம்மா சொல்லுவாங்க, நீ ரொம்ப புத்திசாலி, வந்த உடனே ஃபர்ஸ்ட் படத்துலவே செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க, உங்க கெரியர் முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணேன். நான் பாரு அந்த வேலையை பண்ணல. மீனாக்கு ஆள் தேடி மாப்பிள்ளை தேடிட்டே இருந்தாங்க ரொம்ப வருஷமா. ஸோ ஆண்டி எப்பவுமே என்ன கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா நானும் மீனா நிறைய படம் பண்ணோம், தெலுங்கு, கன்னடா, தமிழ் எல்லாத்துல 2 ஹீரோயினா நாங்கள் 2 பேர் தான் அப்போ டாப்ல இருந்தோம். ஸோ அப்போ ஆண்டி என்ன கலாட்டா பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படி எப்படி மேம் ஃபர்ஸ்ட் படத்துலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சார்? ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்லவே ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. சார் ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. ஓ மை காட், ஸ்வீட். யூ அக்செப்ட்? எங்கள் வீட்டில் சொன்னாங்க, அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னார். அப்போ டிரெக்டாக உங்ககிட்ட வரல? என்கிட்ட வரல. அப்பா அம்மா கேட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்கள் ஓகேன்னா நான் உன் பொண்ணுக்கு சொல்லுவேன், இல்லைன்னா நான் தாடியெல்லாம் வளர்த்துட்டு சுத்த முடியாதுன்னு சொல்லிட்டார. அவர்கிட்ட நோ சொல்கிறதுக்கு அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா பெரிய டைரக்டர். அண்ட் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து விமென்க்கு வந்து நல்லா என்கரேஜ்மெண்ட் சப்போர்ட் கொடுப்பார். பெரியார் இருக்காங்க தமிழ்நாடு, அவரோட கொள்கை. ஸோ லேடிஸ்க்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் சப்போர்ட் கொடுக்குறது. ஸோ அது எனக்கு பிடிச்சது. ஏன்னா நான் டாமினேட்டிவ் கேரக்டர். நம்ம வீட்டில் உட்காருங்க, இப்படி தான் செய்யணும், அப்படி தான்னா கஷ்டம். எங்கள் அப்பா அம்மா எல்லாம் அண்ணனுக்கு ஈக்குவலாக என்னை வளர்த்திருக்காங்க. ஸோ என்னோடய டெசிஷன்ஸ் ஆகட்டும், நான் எதாவது செய்யணும்னா கூட எனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. ஸோ அதே இங்கே கண்டினியூ ஆயிடுச்சு. ஸோ அது பிடிச்சிச்சு. இல்லைன்னா நான் பெரிய டேரக்டர், இவங்களை விட்டு இவங்க பெரிய ஹீரோயின் ஆகிட்டேன், அப்புறம் என்ன மதிக்கலைன்னா, பொலிட்டீஷியன் ஆகி மினிஸ்டரானா அப்புறம் மதிக்கலாம் அப்படி நினச்சிட்டு வீட்டிலவே வச்சுடுவாங்க. நிறைய ஆர்டிஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க, எவ்வளோ சக்ஸஸ் கொடுத்த ஹீரோயின்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு கூட தெரியல. ஸோ அந்த ஒரு குவாலிட்டி செல்வாக்கிட்ட எனக்கு பிடிக்கும். ரொம்ப சப்போர்ட்டிவ் முதல்லேருந்து. எனக்கு ஃபர்ஸ்ட் படத்துலேயே ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க, அப்போவே உங்களுக்கு போத் வேர் இன் லவ். அதுக்கப்புறம் how many years did it 11 years ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் அப்போ கல்யாணம் பண்ணணும்னு நினச்சோம். நான் கல்யாணம் பண்ணி போயிட்டா எங்கள் அண்ணன் 2 பேர் அம்மா எங்கூட இருந்துட்டாங்க இல்லையா, அவங்க வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டான். ஸோ அவங்கள செட்டில் பண்ணணும்னு அதிரடி படம் எடுத்தோம். அந்த படத்தில் எனக்கு ஆக்சிடென்ட் நிறைய ஆயிடுச்சு, தலைக்கு காலுக்கு எல்லாம். ஸோ நிறைய 1.5 year ஆயிடுச்சு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஸோ அதில் கொஞ்சம் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் வந்தது. அதெல்லாம் கிளியர் பண்ணி அண்ணா அவங்களெல்லாம் செட்டில் பண்ணி அப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதனால லாங்
டைம் எடுத்தோம். ஆனால் அந்த 11 இயர்ஸ் எங்களுக்கு வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம். ஸோ அதான் நான் செல்வாக்கு சொல்கிறேன், ஓடி போகிறதுக்கு 11 வருஷம் கொடுத்த நீ ஓடி போலியேன்னு சொல்லுவான். நான் எல்லோரும் கிண்டல் பண்ணுவேன், என்ன ஒரே பொண்ணை 11 வருஷம் எப்படி பார்த்தீங்க நீங்கள், வேறு ஹீரோயினை பிடிக்கலையான்னு கேட்பாங்க. நானும் டைம் கொடுத்தேன் 11 இயர்ஸ் ஓடி போக சொல்லி. அவர் தான் ஓடி போகல, நான் தான் பிடிச்சிருக்கேன், என்னோட பெட்டர் யாரும் கிடைக்கலன்னு சொல்லி அவரை கலாய்ச்சிட்டே இருப்பேன் நான். ஓகே வெரி ஸ்வீட். பட் இட் இஸ் அ பிக் திங் தான். 11 வருஷம் ஒருத்தவங்களை ஹோல்ட் பண்ணி அவங்க கொடுத்த ப்ராமிஸை வந்து கீப் அப் பண்ணுறது இஸ் அ பிக் திங். அது மியூச்சுவல். இது அவரு என்னை அதே அளவுக்கு லவ் பண்ணது, நானும் அதே மாதிரி. அவங்க ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி, நாங்கள் மேரேஜ் ஒன்று தான் பண்ணல, ஆனால் ஆண்டி எங்க கூட ஷூட்டிங் வருவாங்க, எங்கள் அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு பாண்டேஜ்லவே 11 இயர்ஸ் நாங்கள் ட்ராவல் ஆகிட்டோம். அண்ட் ஸ்டில் டுடே ஆஸ் யூ செட் கரெக்டாக வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சப்போர்ட்டை மட்டுமே கொடுத்துட்டு எந்த இடத்துலையும் உங்களை ஒரு டாமினேட் பண்ணுறது இல்லை. என்னோட ப்ரொஃபஷனில் பாலிடிக்ஸ் சினிமாவில் என்றைக்குமே ஷூட்டிங் வந்து டாமினேட் பண்ணுறது சில ஆர்டிஸ்ட் பார்ப்பீங்க. அதனால தான் நிறைய பேர் ஃபெயில்யூர் ஆகிட்டு போயிடுவாங்க. ஷூட்டிங்கில் வந்து சண்டை போடுறதோ இல்லை ஷூட்டிங் போகும்போது இந்த டைம் போகணும் இந்த டைம் அது எதுவுமே இல்லை. நான் என்ன படம் பண்ணுறேன் எதுவும் கூட தெரியாது, நானாக சொல்லணும் நான் இந்த படம் பண்ணுறேன், ஸோ இந்த ஸ்டோரி இது நான் தான் சொல்லுவேன். ஸோ பாலிடிக்ஸில் அப்படி தான். எனக்கு எப்போது ஹெல்ப் வேணும்னா நான் கூப்பிட்டா தான் வருவார். வந்து டாமினேட் பண்ணுறதோ அங்கே இருக்கிறவங்கள வந்து இரிட்டேட் அது எதுவும் செய்ய மாட்டேன். ரொம்ப டிக்னிஃபைடாக இருப்பேன். வெரி ஸ்வீட். ஆனால் சண்டை வருமா உங்களுக்குள்ள அடிக்கடி? குட்டியா நான் தான் போடுவேன். அப்படியா? எதுக்கு மேம் அதிகமாக கோவப்படுவீங்க? எனக்கு வந்து பர்ஃபெக்ஷன் இருக்கணும். அவங்க குளிச்சா டவலில் எடுத்துன்னு வந்து பெட்டு மேலே போட்டுடுவாங்க, சீப் எடுத்துட்டு டைனிங் டேபிள் மேலே போட, அதெல்லாம் நமக்கு பிடிக்காது. இப்போ நான் வரேன்னா சென்னைக்கு பயந்து எல்லாம் க்ளீனாக வைப்பாங்க. ஐயோ வராங்க அப்புறம் சத்தம் போடுவாங்க, க்ளீன் பண்ண அப்போ பண்ணுவாங்க எல்லோரும். அவங்களுக்கு வந்து ஜாலியாக அப்படி இருப்பாங்க. அதே பையனுக்கு வந்துடுச்சு. அவனே திட்டுவான், நான் டே அப்படி இல்லைடா, உன்னோட பெட்டு அந்த வெட்னஸ் பெட்டுக்குள்ளே போனால் ஸ்மெல் வரும், நீ தானே படுக்கணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. அவருக்கு எப்படி சொல்லி கொடுக்க முடியாது, பையனுக்கு சொல்ல வேண்டியது. அதனால் செல்வா ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க எதுவும். வீட்டில் எல்லாமே ஜாலியாக இது இருப்பாங்க. எனக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு. வெரி வெரி ஸ்வீட். ஆனால் ரெண்டுமே நீங்கள் சொன்ன மாதிரி யூ சப்போர்ட் ஹிம் அண்ட் ஹீ அஸ் வெல் சப்போர்ட்ஸ் யூ. அவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கீங்க. பொலிட்டிக்கல் லைஃப் எப்படி மேம் இருக்குது? லைக் இட் இஸ் வெரி ஹார்ட் as a woman to survive. ஜென்ஸ்க்கு விமென்க்கு எல்லாருமே இந்த காலகட்டத்தில் ஒரு டைமில் ஓகே. இப்போ வந்து அது ஒரு என்ன சொல்லுவாங்க தமிழில், எனக்கு அந்த வேர்ட் தெரியல, பானிசான்னு சொல்லுவாங்க, ஸ்லேவ் ஒரு அடிமை மாதிரி. அடிமை ஏன்னா ஜனங்களுக்கு அடிமை மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க ஃபோன் பண்ணால் நம்ம எடுக்கலன்னா சத்தம் போடுறாங்க. முன்னாடி வந்து பார்க்குறதே பெரிய விஷயமா, ஒரு எம்எல்ஏ பார்க்குறதுன்னா அது ஒரு பெரிய விஷயம். கீழே ஆள் கூட பேசுகிறதே அது ஒரு பெரிய விஷயம், ஹாப்பினஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ நம்மளே டைரெக்டாக போய் எல்லா வேலை செஞ்சாலும் என்னைக்கா ஒரு நாள் ஃபோன் எடுக்கலன்னா கூட பேசுகிற அளவுக்கு வந்துட்டாங்க. அண்ட் இப்போ வந்து அந்த வில்லேஜஸில் போகும்போது முதல்ல வந்து நம்ம மாதிரி பெரிய ஆள் போகும்போது எந்திரிச்சு நிற்பாங்க. ஒன்றும் நம்ம ஸ்டேச்சருக்கு இல்லை நம்ம ஏஜ்க்கு ஏதோ ஒன்றுக்கு. இப்போ வந்து அந்த அப்போசிஷன்னா எந்திரிக்க மாட்டாங்க, கால் இப்படி நீட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. நான் நினைப்பேன் பாலிட்டிக்ஸ் செகண்டரி, ஃபஸ்ட்டு நமக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல. இப்போ நானும் இண்டஸ்ட்ரியில் வரும்போதோ பாலிட்டிக்ஸில் வரும்போதோ என்னோட சீனியர் இல்லை என்னோட பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க எந்த பார்ட்டியில் இருந்தாலும் அவர் எந்த கேஸ்ட் இருந்தாலும் நம்ம வந்து ப்ளீஸிங்காக வணக்கம் போடுவோம், ஒரு ஸ்மைலாவது பண்ணுவோம். அந்த இதே இல்லை கல்ச்சர் இப்போ மாறிட்டே போகுது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாலிட்டிக்ஸ். இப்போது நான் என்ட்ரானதுக்கு இப்போத்துக்கே நிறைய டிஃப்ரென்ஸ் நான் பார்க்குறேன். ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஜனங்கள்கிட்ட. நமக்கு வேலை செய்கிறதுக்கு வந்தாங்க, இவங்க ஓட்டுக்காக தான் நம்ம கூட பேசுகிறாங்க, இவங்களுக்கே நான் மரியாதை கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டில் சில பேரை நான் ஃபேஸ் பண்ணேன் இந்த ரீசெண்டாக. அப்போ தான் எனக்கு தோணும், என்னடா பாலிட்டிக்ஸ் இப்படி மாறி போயிட்டே இருக்குன்னு. ஒரு காலத்தில் வந்து ஒரு ஊரில் ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணால் அது சொல்லிக்கிட்டே எல்லாரும் அந்த ஆளுக்கு மரியாதை கொடுப்பாங்க, செஞ்சவங்களுக்கு நல்லது செஞ்சவங்களுக்கு. ஒரு ஆளுக்கு பண்ணால் அந்த ஊரில் 100 பேர் இருந்தால் 100 பேர் நன்றி கடனாக இருப்பாங்க. இப்போ வந்து 99 மெம்பர்ஸ்க்கு பண்ணால் அந்த ஒருத்தன் எல்லாரையும் கெடுத்து விடுறேன் அந்த டயத்துக்கு. அது ஒரு மவுத் பப்ளிசிட்டிலவே பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. ஸோ யார் போய் சொல்லுவாங்க, யார் வந்து கிரிமினல் மைண்டில் பிளான் பண்ணாங்க, அவங்களுக்கு தான் நல்லா இருக்குது இப்போ பாலிட்டிக்ஸ். ஸோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சர்வீஸ் பண்ணணும், ஸோ உண்மையாக இருக்கணுங்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹட்டிங்காக தான் இருக்கும்.
அது மொத்தமாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு உங்களுக்கு. நீங்கள் கொஞ்சம் எனக்கு நான் 1999 பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கேன். 2004 கண்டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போத்துக்கு இப்போத்துக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஓகே 20 years. அண்ட் எல்லாமே ஒரு பிஸ்னஸ் டீல் மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு எவ்வளோ கொடுப்பேன்னு இவங்க முன்னாடி எல்லாம் எப்படின்னா ஒரு பார்ட்டி ஆள்னா அந்த பார்ட்டிக்கிட்ட தான் வாங்குவாங்க. இப்போ எல்லாருக்கிட்ட வாங்குறாங்க. அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி. கொடுக்குறவன் அதே மாதிரி இப்போ கொடுத்ததுக்கப்புறம் அது சம்பாதிக்கிறதுக்காக இவங்க கெட்ட வழியில் போகிற வேலை ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஊழல் நிறைய ஆகுது. எல்லாமே ஒரு மாதிரி பேட் பாலிடிக்ஸ், வெஞ்சன்ஸ் பாலிடிக்ஸ் போகுது. டெவலப்மெண்ட், வெல்ஃபேர் எல்லாம் சைடுக்கு போகுது. இனி ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் பாலிடிக்ஸ் தெரியல. வாட் யூ திங்க் ஆஃப் யங்ஸ்டர்ஸ்? நிறைய இப்போ பாலிடிக்ஸ்குள்ளே யங்ஸ்டர்ஸோட என்ட்ரி இருந்துகிட்டே இருக்கு. இது யங்ஸ்டர்ஸ் வந்தால் சேஞ்ச் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு லைஃப்பில் சாதிக்கணும், இல்லை நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ இந்த ஓல்டு இது போயிட்டு எங்கே வந்தால் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் கண்டிப்பாக, எந்த ஃபீல்டானாலும். ஏன்னா அவங்க ஓல்டாக ஆகிறதுக்குள்ளே அவங்களும் அதே மாதிரி ஆகிடும். அதுக்குள்ளே ஒரு யங் ஜெனரேஷன் கொண்டு வரணும். ஓகே, நிறைய வருஷம் ஒரு விஷயத்தில் இருக்கிறப்போ உங்களுக்கு நிறைய நுவான்சஸ் தெரியுது இல்லை? இது இப்படி நடக்குது, இதில் இப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, இதோட பேஸ் இதுதான் அப்படின்ற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். பார்த்துட்டே இருக்கிறோம்ல, கண்டினியூஸ் கிட்டேருந்து பார்க்குறோம். ஸோ எம்பி, எம்எல்சி, ராஜ்யசபானா அந்த டச் இருக்காது ஜனங்கள் கூட. ஆனால் எம்எல்ஏனா அவங்க ஆல்மோஸ்ட் டெய்லி அவங்க கூட ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அவங்க முன்னாடி எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, இப்போ எப்படி அவங்களோட எதிர்பார்க்குங்கள், முதல்ல எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது, இப்போ எப்படி இருக்குது, எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணிகிட்டே இருப்போம்ல. ஸோ அதில் நிறைய சேஞ்சஸ் வருது. ஓகே ஓகே. இப்போ பாலிடிக்ஸ் அப்படின்றப்போ வெற்றி தோல்வி அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது எப்படி உங்களை அஃபெக்ட் பண்ணும், இல்லை இதில் அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா? கண்டிப்பாக இந்த வாட்டி நான் ரொம்ப ஹட்டாக இருக்கேன். ஏன்னா நான் யாருன்னு தெரியாதப்போ என் மேலே ஒரு அஃபெக்ஷனில் இல்லை ஒரு சிம்பத்தியில் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஆனால் நான் 5 years ஆஸ் எம்எல்ஏ, ஆஸ் எ மினிஸ்டர், ஒரு பெஸ்ட் எம்எல்ஏவாக பேர் வாங்கினோன்னு சொல்லிட்டு நான் டவுன் டு எர்த் அங்கேயே வீடு கட்டி 24 hours அங்கேயே இருந்துட்டு எல்லா ப்ரொஃபஷனெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு சர்வீஸ், டெவலப்மெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் என்னோட ஓன் மணி, என்னோட சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வர நிறைய பேர் படிக்க வைக்கிறது, நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் கோவிட் வரும்போது ஆல்மோஸ்ட் நான் அங்கே இருந்தேன். ஃபேமிலி கூட அங்கேயே கொண்டு போயிட்டு அங்கேயே இருந்து ரிஸ்க் எடுத்துகிட்டு கான்ஸ்டன்சி மொத்தமாக அவங்களுக்கு யாருக்கு கோவிட் வந்தாலும் உடனே ஒரு கோவிட் சென்டர் பெருசாக நாங்களே ஃபார்ம் பண்ணி செட்டப் பண்ணி நிறைய செலவு பண்ணி நிறைய டெத் இல்லாமல் காப்பாற்றுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இவ்வளோ பண்ணாலும் எல்லாரோட சேர்ந்து என்னையும் தோக்கடிச்சிட்டாங்க. மற்றவங்க தோக்கடிக்கிறதுக்கு சரி கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இல்லை இன்னொன்று கொடுக்கல, ஏதோ கோவம் இருக்கலாம். ஆனால் நான் எம்எல்ஏ இதாக இல்லாமல் ஒரு மனிதரை நான் ரொம்ப ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு அவ்வளோ என்னோடய ஃபேமிலிக்கு செஞ்ச ஃபீலிங்கில் நான் தொகுதிக்கு நிறைய செஞ்சுருக்கு. அது காமிக்கிறது கூட நான் யார் வந்தாலும் காமிப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் இருக்குது. ஒரு 45 yearsல அந்த தொகுதியில் எந்த பொலிட்டிஷியன் பண்ணாதது நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் நான். அந்த நேரத்தில் நான் தோற்று போகிறதானது எனக்கு ரொம்ப ஹட்டிங்காக இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு புரிஞ்சது, ஸோ நம்ம உண்மையிலே இருக்கிறது தப்பு, பொலிட்டிஷியனாகவே இருக்கணும். ஸோ எல்லாரும் மாதிரி எந்த வேலை செய்யாமல் சும்மா பேசிகிட்டே சுற்றிட்டு இருந்தால் ஒரு வாட்டி ஜெயிப்போம், ஒரு வாட்டி தோப்போம். அப்போ ஒன்றும் ஃபீலிங் இருக்காது. நம்ம இறங்கி அது ஹார்ட்ஃபுல்லாக பண்ணும்போது அது ஹட்டிங்காக இருக்குது கொஞ்சம். இந்த வாட்டி தோற்றுது நிறைய அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டுட்டு அது நான் ஹார்ட்ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஓட்டுக்காக பண்ணுறது கிடையாது. ஓட்டுக்காகனா சில விஷயங்கள் பண்ணால் போதும், இவ்வளோ இறங்கி இவ்வளோ செய்ய தேவையில்லை. ஸோ எனக்கு மீறி நான் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். சிஎம் கிட்ட எனக்கு பர்சனல் ஆப்ளிகேஷன் எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் தொகுதிக்காக தான் எல்லாமே எடுத்துன்னு பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ பண்ணும்போது நம்மளை தோக்கடிச்சிட்டாங்களே, வேறு என்ன செய்ய முடியும்? இப்போ நாளைக்கு ஜெயித்தாலும் நம்ம இதே தானே செய்வோம். அப்புறம் நல்லது செஞ்சு அவங்க போட மாட்டாங்களா? அப்புறம் செய்யக்கூடாது. நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. ஏன்னா அடுத்தவங்க நம்ம மேலே ஜெயித்தவங்க தொகுதிக்கு வந்தவங்களும் கிடையாது. பாதி ஜனங்களுக்கு அவர் யாருன்னு தெரியாது. அவங்க எப்படி ஜெயிப்பாங்க? இப்போ எல்லோரும் செஞ்சால் ஓட்டு போடுவாங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எல்லோரும் கூட நல்லா இருந்தால் ஓட்டு போடுவாங்க. ஸோ அவங்க ஃபோன் பண்ணும்போது எடுத்து அவங்க கஷ்டத்தை நம்ம சால்வ் பண்ணுவோம். இது எல்லாமே பண்ணமே, அப்போ ஏன் போடலன்னு நான் கேட்பேன். சரி, எங்கள் செல்வா சொல்வார், சரி பார்ட்டியே மேலே போகும்போது நீ ஜெயிச்சு என்ன பண்ண போகிற,
நெக்ஸ்ட் பார்ட்டி வரும்போது நீ ஜெயிச்சா உனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கூட ஒரு சப்போர்ட் இருக்கும். அதனால ஃபீல் பண்ணது இந்த கேப்பை வந்து நீ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுன்னு சொன்னார். ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறது. இப்போ படம் வந்தது, படம் நடிச்சிருக்கு லெனின் பாண்டியன். ஸோ நல்ல கேரக்டர். எனக்கு இந்த கதை வந்து நான் என் ஃப்ரெண்ட்னால கேட்டேன். பஞ்சு அருணாச்சலம் பையன் சுப்பு வந்து வீரா பண்ணும்போதுலேருந்து எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க சொன்னாங்க ஒரு கேரக்டர் நான் கேட்டிருக்கேன், அது கேட்ட உடனே உங்கள் ஞாபகம் தான் வந்தது, நீ பண்ண நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நான் தான் பண்ணலையே, நான் படமே பண்ணலையே, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னா. இல்லை நீ ஒரு வாட்டி கேளு, அப்போ உனக்கு பிடிச்சா பண்ணு, நான் ப்ரெஷர் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அண்ட் எமோஷ்னலாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல கேரக்டர். ஸோ பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சுது அந்த படம். சத்யஜோதி ஃபிலிம்ஸு கங்கை அமரன் சார் கூட காம்பினேஷன். ஆக்சுவலாக அவர் இன்னோசென்ட் கேரக்டரு, அவரை வந்து மோட்டிவேட் பண்ணுற ஒரு ஒய்ஃப், கொஞ்சம் எங்கான கொஞ்சம் என்ன சப்போர்ட்டிவான ஒய்ஃப். இவர் இன்னோசென்ட்டு, நான் வந்து டாமினேட்டிவ் சப்போர்ட்டிவ், அவருக்கு வந்து அவரை வந்து கைட் பண்ணுற கேரக்டர். ஸோ அது மாதிரி 2 பேர் காம்பினேஷன் நல்லா அமைஞ்சிருச்சு. அண்ட் பாலச்சந்திரன் சொல்லி புது டைரக்டர். ஸோ அவர் எனக்கு கதை நரேட் பண்ணும்போது எனக்கு செல்வா ஞாபகம் வந்தது. செல்வா சார் வந்து புலன் விசாரணை அண்ட் இது கேப்டன் பிரபாகர் பண்ணும்போது நம்ம விஜயகாந்த் சார் சொல்லுவார், நான் அவர் கூட நடிக்கும்போது, உங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு கதை சொல்லும்போது இவ்வளோண்டு இருப்பான் அந்த பையன், அப்படி மெல்லிஸாக இருப்பான், இவன்கிட்ட இவ்வளோ டேலண்ட் இருக்கா, என்ன ஒரு சப்ஜெக்ட், என்ன ஒரு டேக்கிங், அவர் சொல்கிறதுலவே நம்ம படம் பார்க்கலாம், ஸ்க்ரீனில் நம்ம பார்த்த ஃபீல் கொண்டு வருவாங்க, அவ்வளோ அழகாக அவ்வளோ அழகாக. ஸோ இது பாலச்சந்தர் சார் சொல்லும்போது எனக்கு அப்படி தான் தோணிச்சு. அவர் வந்து டைலாக் டெலிவரி அவரே சொல்லுவார், நான் எப்படி சொல்லுவேன், கங்கை அமரன் சார் எப்படி, தர்ஷன் ஹீரோ எப்படி சொல்வார், எல்லாம் அவரே ஆக்ட் பண்ணி காட்டுவாங்க அந்த ஸ்க்ரீன் ப்ளே சொல்லும் போது. ஸோ அப்போ எனக்கு தோணிச்சு, கண்டிப்பாக இவர் பெரிய டைரக்டர் ஆவார், இந்த படம் நல்லா எடுப்பார், நல்லா ஹிட் ஆகும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ உடனே ஓகே சொல்லிவிட்டு அந்த படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் 12 years நீங்கள் ஒரு படம் ஓகே சொல்லியிருக்கீங்க, நடிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கதை ஏதோ உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண. நான் இது வரைக்கும் கதை கூட கேட்கல, நான் பண்ணலன்னு சொல்லிடுவேன் எல்லாருக்கும். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுனால கேட்டிருக்கேன், இல்லைன்னா கேட்கலன்னா பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ லக்கியாக கேட்கணும்னு கடவுள் சுப மூலியமாக எனக்கு ஸ்டோரி அனுப்பியிருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ எல்லோரும் கேட்குறாங்க, மறுபடியும் நடிப்பீங்களா, கண்டினியூ பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல கேரக்டர் ரோஜா பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாம் படம் பார்க்க வருவாங்கல்ல ரோஜா இருக்குன்னு. ஸோ அப்போ எனக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். வெரி வெரி நைஸ். அழகாக அந்த பொலிட்டிக்கல் பிரேக்லேருந்து அதை எப்படி அந்த 5 years கேப் எடுத்து என்ஜாய் பண்ணி 10 வருஷம் ஓடிட்டே இருக்கு நீன்னு சொல்லி சொன்னார். 17லேருந்து ஆல்மோஸ்ட் எத்தனை வருஷம் அது சொன்ன ஏஜ் தெரிஞ்சிடும், எத்தனை வருஷம். இட்ஸ் a long journey. Yes, long journey. Okay. And to see you as a mother, உங்களோட phases of life, எப்படி ஒரு ஆக்டர், ஒரு பொலிட்டீஷியன், இதெல்லாம் நாங்கள் வந்து அடோர் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு மதராக ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணி எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஹவு இஸ் மதர்ஹுட்? 2 டீன்ஸோட அம்மாவாக இருக்கிறது எப்படி இருக்குது? என் 2 பசங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கு, மெச்சூர்டாக திங்க் பண்ணுவாங்க. ஸோ அது செல்வா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா நான் பிஸியாக இருக்கிறதுனால அவங்க என்னை மிஸ் பண்ணாமல் அவங்கள வந்து கரெக்டாக டியூன் பண்ணியிருக்காங்க. அதனால நானும் அந்த டைம் டேபிள் வச்சு அவங்க ஸ்கூல்ஸ்க்கு பேரண்ட் டீச்சர் மீட்டிங் போகிறது, இல்லை ஹாலிடேஸில் அவங்கள வெளியே கொண்டு போகிறது, இல்லை சாட்டர்டே சண்டே அவங்கள சினிமா கொண்டு போகிறது, 1 month பிரேக் வரும்ல அந்த ஹாலிடேஸ், 1 month 2 month, அப்போ வந்து ஃபாரின் ட்ரிப்ஸ் போய்டும், அப்போ ஃபோன் இருக்காது இல்லையா, அவங்க கூடவே இருக்கலாம். ஸோ அவங்க எப்போ என்னை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அந்த டைம் எல்லாம் ஒரு பிளான் மூலிமா அவங்க கூட இருந்துருவேன். ஏன்னா அவங்க எது கேட்டாலும் நோன்னு நான் சொல்ல மாட்டேன். செல்வா தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் அவங்க 2 பேர்கிட்ட. அதனால அவங்களுக்கு ஏதாவது அப்பா கிட்ட ஆகலன்னா என்கிட்ட தான் சொல்லுவாங்க. அது என்னம்மா நான் சொன்னால் நோ சொல்லுவாங்க, நீ சொன்னால் அப்பா எதுவுமே சொல்ல மாட்டாங்க, சரின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அம்மா சொன்னால் அப்பா ஓகே சொல்லுவாங்க. அதனால அவங்க செல்வா ஓகே சொல்கிறதெல்லாம் அவங்க பண்ணிப்பாங்க, அங்கே ஓகே சொல்லாததெல்லாம் எங்கள் மூலமாக பண்ணிப்பாங்க. இவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆகிட்டாங்க, பொண்ணு பையன்.
ஸோ ஆனால் வெளியே சுற்றுறதோ அந்த எல்லாம் பண்ண மாட்டாங்க. எது இருந்தாலும் அப்பா அம்மா பாட்டி. ஸோ டூர் போனாலும் வெளியே சினிமா போனாலும் ஹோட்டல் போனால் எல்லாம் எங்கள் கூடவே இருந்துட்டாங்க. ஸோ அதனால எங்களுக்கு பெருசாக பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ தான் பொண்ணு ஃபாரின் போயிருக்கு. ஸோ அதனால செல்வாக்கு ரொம்ப டென்ஷன். ஏன்னா ஒருவேளை ஏதாவது ஃபோன் பண்ணி அர்ஜென்ட் சொன்னால் கூட இங்கேருந்து போக முடியாது. அந்த ஒரு டென்ஷன் அவருக்கு ஓடிட்டே இருக்குது இப்போ. அதனால லைட்டாக பிபி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் பிபி கூட இல்லாமல் இருந்தார். ஸோ நாங்கள் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்போம். ரொம்ப ஒரு லவ்விங் ஃபாதர் ஆஃப் கோர்ஸ் இல்லை, ரொம்ப வெளியே சொல்ல மாட்டார். ஆனால் நான் எனக்கு புரிஞ்சு போயிடும், எனக்கு தெரிஞ்சிடும் எல்லாமே. செல்வா ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் வந்தால் கூட எனக்கு ஃபேஸில் நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஓகே, இப்போ சினிமாக்குள்ளே வரீங்க அப்படின்ற லைக் உங்கள் குழந்தைங்க 2 பேர் இருக்கிறப்போ நீங்கள் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தீங்களா இல்லை பொலிட்டிக்கல்? ஓகே ஓகே. நடுவில் நான் தெலுங்குல வந்து டிவி ஷோஸ் ஜட்ஜாக பண்ணியிருக்கேன். சீரியல் எல்லாம் பண்ணல, டிவி ஷோஸ் பண்ணியிருந்தீங்க. ஓகே, டான்ஸ் ஷோ, காமெடி ஷோ. இப்போ சில்ட்ரன்ஸ் ஜி தெலுங்குல ட்ராமா ஜூனியர் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ பை காட் கிரேஸ் எல்லாம் நான் பண்ண ஷோஸ் எல்லாம் சூப்பர் ஹிட், நிறைய ஃபேன்ஸ் இருக்குது. அதனால எனக்கு அது பொலிட்டிக்கலாக யூஸ் ஆகுது. ஓகே ஓகே. பட் இந்த கொஸ்டின் எனக்கு கேட்கணுன்னு இருந்தது. இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஃபேம், ஒரு பெரிய நேம் இருக்குது அப்படின்றப்போ அது உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் கெரியரில் ஒரு சக்ஸஸாகவும் ஒரு பாசிட்டிவ் இது இருக்குமா? ஏன்னா நமக்கு ஒரு மீட்டிங் வச்சா, இப்போ எங்களுக்கு எல்லா பார்ட்டியில் எப்படி ஒரு வேல்யூ இருக்குன்னா, நாங்கள் ஒரு மீட்டிங் போனோம் எங்களோட பார்ட்டி பிரசிடெண்ட்டோட போனாலும் இல்லை அந்த டிஸ்ட்ரிக்ட் லீடர்ஸ் மீட்டிங் வைக்கும்போது நாங்கள் போகும்போது க்ரௌட் புல்லிங் இல்லை, க்ரௌட் புல்லிங். மற்றவங்களுக்கு வந்து இப்போ மற்ற மினிஸ்டர் வந்தால் அவங்களுக்காக காசு கொடுத்து வண்டியில் ஏற்றி கூட்டிகிட்டு வரணும், இல்லை சாப்பாடு போட்டோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு கெஞ்சி கூத்தாடி கூட்டிகிட்டு வரணும். எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆர்டிஸ்ட்னாவே அந்த ஒரு க்ரேஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு க்ரேஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் தெலுங்கில் கண்டினியூஸாக ஷோஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த கேப்பில் எம்எல்ஏ இருக்கும்போது மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அந்த க்ரேஸ் நம்ம அப்படி க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த செரிஷ்மா இருந்தால் தான் பார்ட்டியில் நமக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கும். அண்ட் எனக்கு ப்ளஸ் பாயிண்ட் வந்து என்னோடய வாய்ஸ். எனக்கு வந்து பொலிட்டிக்கலாக நான் டைனமிக்காக இருப்பேன். எது நினச்சா அது தைரியமாக சொல்லிடுவேன் பயப்படாமல். அண்ட் ஃப்ளூயண்ட்டாக தெலுங்கு பேசுவேன். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தெலுங்கு பொண்ணாக இருக்கிறது. ஓகே ஓகே. நிறைய விஷயங்கள் நம்ம அதை கற்றுக்க வேண்டியது, செஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய விஷயங்கள் யூ ஹேவ் இட் வித் இன் யூ, அதனால யூ ஆர் ஏபிள் டு டு இட். ஓகே. இப்போ திருப்பி இந்த காமெடி என்னன்னா, நான் காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்டேஜ் மேலே வர மாட்டேன், அவ்வளோ பயம், ஸ்டேஜ் ஃபியர், பின்னால் உட்காந்துருப்பேன். இப்போ நான் ஸ்டேஜ் ஏறி மைக் எடுத்து எல்லாரும் ஓடிடுறேன், அவ்வளோ பேசுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு வந்து மைக் பிடிச்சாலே கை நடுங்குது, நீ அவ்வளோ பேர் பார்த்து எப்படி பேசுவேன், உனக்கு பயமா இல்லைன்னு கேட்பாங்க. உங்களுக்கு இதாக இருக்காதா, ஹெசிடேட்டா இருக்காதா? பொலிட்டிக்கல்ல போனா அது என்னமோ ஒரு அது என்னல்ல அந்த படம் சந்திரமுகி வந்த மாதிரி நான் டிஃப்ரெண்டா இருப்பேன். இங்க வந்து நீ சிரிச்சுட்டே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பேன். அந்த பொலிட்டிக்கல் மேடை மைக் பிடிச்ச உடனே ரொம்ப சீரியஸா ரொம்ப ஃபெரோஷியஸா இருப்பேன். என்ன சந்திரமுகி ஏதாவது வந்துருச்சான்னு கேட்பாங்க என்ன. ஸோ டோட்டலாக கான்ட்ராஸ்டாக இருக்கும் என்னோட இது பொலிட்டிக்கலாக இருக்கும்போது ஆன் ஸ்டேஜ். நார்மலாக இருக்கும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏபிள் டு ஸ்விட்ச் பர்சனாலிட்டி. தெரியல, அது தானாக வந்துடுது, அவ்வளோதான். அதுக்கு ஒன்றும் ப்ரிப்பரேஷன் ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே. இப்போ 12 இயர்ஸ்க்கு அப்புறமா நடிக்க வரீங்க அப்படின்றப்போ இது திருப்பியும் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா, இல்லை எப்படி இருந்தது திருப்பி ஃபர்ஸ்ட் டைம் ஷூட் பண்ணது இங்கே ஆஃப்டர் 12 இயர்ஸ்? இந்த படத்தில் எனக்கு அப்படி ஒன்றும் தோணல, ஏன்னா ரொம்ப லைவ்லி கேரக்டர். ஸோ ஒரு வில்லேஜில் ஒரு காமன் பீப்புளோட அப்படி உட்காந்து அப்படி பேசிட்டு அப்படியே சமைக்கிறது, அவங்க கூட உட்காந்து நார்மலாக பேசுறது. ஸோ நம்ம ஃபேமிலிக்குள்ளே நம்ம 4 பேர் இருந்தால் அந்த ஊரில் இருந்து, இப்போ நான் இருக்கிறது நகரி தான், அங்கே தான் ஆல்மோஸ்ட் இருக்குது. ஸோ எல்லாம் வருவாங்க வீட்டுக்கு, அவங்க கூட பேசுறது, அவங்களுக்கு டீ கொடுத்து அவங்க கூட அரட்டை அடிக்கிறது, அவங்க எதாவது பேசின சத்தம் போடுறது, அதே தான் நார்மல் லைவ்லி கேரக்டர் இருந்து. அண்ட் நோ மேக்கப், மார்னிங் குளிச்சு அவங்க கொடுத்த ட்ரெஸ் போட்டுட்டா ஐயோ இந்த ட்ரெஸ் அழுக்காயிடும், இல்லை இது கசங்கிடும், அதாவது இல்லை எங்கே வேணாலும் உட்காரலாம். அந்த தரையில் உட்காந்துருப்போம், திடீர்னு அந்த கட்டிலில் உட்காந்துருப்போம், அங்கேயே சாப்பிடுவோம். அதனால அந்த மேக்கப் போயிடும், ஹேர் ட்ரெஸ் போயிடும், அந்த பிரச்சனை இல்லை. ஸோ ரொம்ப கூலாக இருக்குது ஷூட்டிங் எல்லாமே, வீட்டில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல். அதை என்ஜாய் பண்ணுறீங்க. அண்ட் ஒரு சீனியர் மோஸ்ட் யாரும் பயம் கொடுக்குற டைரக்டரோ யாரும் இல்லை. நமக்கு சிவாஜி கணேசன் சார் செட்டில் இருந்தாங்கன்னா எல்லாம் அலர்ட்டாக இருக்கணும்.
ஒரு இப்போ நான் பண்ணதில் விக்ரமன் சார் இல்லைன்னா ஒரு சங்கர் சாரோ ஒரு மணிரத்னம் சார் இருந்தால் ஒரு பயம் இருக்கும். இங்கே புது டைரக்டர், ஸோ எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக ஷூட்டிங் நடக்கும். அவங்க தான் கொஞ்சம் உங்களை வச்சு பயமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மேம் வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் டே அப்படி இருக்கும். அப்புறம் நான் நார்மலாக இருப்பேன் இல்லையா. ஓகே, உள்ளக்குள்ள அவங்களுக்கு இருக்கா இல்லைன்னு தெரியல, வெளியே ஜாலியாக தான் இருந்தோம் எல்லாரும். ஓகே, ஸோ இட் இஸ் நைஸ் தட் யூர் பேக் அகேன். ஒரு இத்தனை விஷயங்கள் பண்ணது டிஃப்ரெண்ட் ஃபேசட்ஸ் ஆஃப் யூ உங்களை பார்த்துட்டு திருப்பியும் இங்கே வரீங்க அப்படின்றப்போ somewhere you belong here. கண்டிப்பா ஸ்டார்ட் ஆனது இங்கேருந்து தான். பாலிடிக்ஸ்ல கூட எனக்கு ஒரு கிரேஸ் ஆஸ் எ ஆர்டிஸ்டாக தான், ஆக்ட்ரஸாக தான் எனக்கு அங்கே ஒரு கிரேஸ். நான் போனால் கூட நான் பண்ண படமும் நான் பண்ண ஷோ பற்றி தான் பேசுவாங்க. நீங்கள் அதில் நல்லா பண்ணுவீங்க, இதில் நல்லா பண்ணியிருக்கீங்க, அது நாங்கள் பார்த்துருக்கோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா திட்டினீங்க, நீங்கள் நல்லா டெவலப் பண்ணீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த படம் இந்த டிவி ஷோ அந்த இதுதான் சொல்லுவாங்க அவங்க. அவங்களுக்கு வந்து ஆர்டிஸ்ட்னாவே என்ன இன்னும் அவங்க ரசிக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம கேப் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணுறது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ், அவங்க கூட நமக்கு ஒரு கனெக்ஷன் அப்படியே இருக்கும், தெரியாம ஒரு பாண்டேஜ் இருக்கு. ஓகே, ஸோ அப்சல்யூட்லி என்ஜாய். நீங்கள் பார்த்து நீங்கள் பேசுகிறப்போ உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து ஒரு முகசுலிக்கவே இல்லை, ஐயோ இவ்வளோ பண்ணுறேன் இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. இல்லை, நான் என்ஜாய் பண்ணுவேன் ஒர்க் பண்ணுறது. நான் எப்போவுமே அது ஒரு பர்டனாக ஃபீல் பண்ணல. நிறைய பேர் ஐயோ நான் நிறைய கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த வாய்ப்பை நமக்கு கடவுள் கொடுத்தது நம்ம அதிருஷ்டமாக பார்க்கணும். ஏன்னா நிறைய ஃபேமிலியில் வந்து ஜென்ஸ் டாமினேஷன் இருக்கும். ஏன் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால, அவங்க ஃபைனான்ஷியலாக ஸ்ட்ரென்தன் சம்பாதிக்கிறதுனால. ஸோ அந்த பொசிஷனில் நம்ம ஏன் இருக்கக்கூடாது, நம்ம ஈக்குவல் தானே ஜென்ஸுக்கு சொல்லி எனக்கு அந்த மைண்ட் செட். ஸோ நான் 4 பேருக்கு செய்கிறேன்னா அது எனக்கு வந்து கடவுள் கொடுத்த வரம். ஸோ அதுக்கு நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். எக்ஸாக்ட்லி. ஸோ எப்போவுமே டென்ஷன் பண்ணுறதோ ஸ்ட்ரெஸ் ஆகிறதோ கிடையாது. 4 டிஃப்ரெண்ட் பெரிய துறைகளில் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இட் இஸ் டெஃபினெட்லி a blessing from God. கண்டிப்பாக பிளெஸிங் தான். ஸோ இட் இஸ் நைஸ் தட் யூ டேக் இட் தட் வே. இன்னும் நிறைய உங்களை பார்க்கணும். ப்ளீஸ் டூ a lot of films. கண்டிப்பாக இன்னைக்கு வந்து எங்கள் டீம்லேயே இனிமேல் ஸ்டோரிஸ் எழுதுவாங்க நினைக்கிறேன். இவங்க பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு கதை எழுதலாம். ஸ்ட்ராங்காக ரொம்ப நல்ல ஒரு வாய்ஸ் இருக்கிற கதைகள், நிறைய டெப்த்தான ஸ்டோரிஸ் நீங்கள் பண்ணணும். லாயரா, இந்த போலீஸ் ஆஃபீஸரா, இல்லை ஒரு மோட்டிவேட் பண்ணுற லேடியா, ஒரு டாமினேட்டிவாக சொசைட்டிக்கு ஒரு நல்லது செய்கிறவங்க, நல்ல ஒரு மெசேஜ் இருக்கிற மாதிரி இருந்தால் ஓகே. ஓகே, நம்ம இப்போ சும்மா அப்படியே படத்தில் ஒரு 10ல் 11வது ஒரு இது ஃப்ரேம்காக வச்சா அது கஷ்டம், அது பண்ண முடியாது. இப்போது இத்தனை இயர்ஸாக சினிமாவில் இருக்கிறதுனால நீங்கள் பார்க்கறதுனால கேட்குறேன், என்ன ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கு? எந்த விஷயம் சேஞ்ச் ஆனது பிடிச்சிருக்கு, எது சேஞ்ச் ஆனது உங்களுக்கு பிடிக்கல? சேஞ்ச் ஆனதுல பிடிக்காதது நிறைய இருக்கு, பிடிச்சிருக்குன்னு சரி, இப்போ பிடிக்காத சொல்லுங்க. பிடிக்காததுன்னா அந்த பாண்டேஜ் இல்லை ஆர்டிஸ்ட், இன்பிட்வீன் ஆர்டிஸ்ட். நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அண்ட் ஆக்ட் பண்ணும்போது கூட எல்லாம் ஒன்றா உட்காரோம். ஒருத்தர் பண்ணிகிட்டே இருந்தால் ஒருத்தர் பார்த்துட்டே இருப்போம். ஸோ நம்ம டர்ன் வரும்போது அதுக்கு ரியாக்ஷன் எப்படி செய்யணும்னு ப்ராக்டிஸ் பண்ணி அந்த சீன் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாருமே அதுக்காக ஒர்க் பண்ணுவோம். அப்புறம் செட்டுக்கு வந்தால் ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு லவ் எல்லாருமே ஷேர் பண்ணிப்போம். இப்போ அது எதுவுமே இல்லை. வந்தால் நேராக கேரவான் வந்து அவங்க ஷார்ட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ அடுத்தவன் என்ன பண்ணுறா, அதுக்கு நம்ம ரியாக்ஷன் என்ன, அந்த ஒரு இது இல்லை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, ஒரு பேஷன் இல்லை. ஏதோ படம் வந்தது, நடிக்கிறோம், சம்பளம் வாங்குகிறோம், போகிறோம், அந்த மாதிரி இருக்குது. எல்லோரும் கூட உட்காந்து எல்லோரும் கூட ஹாப்பினஸ் ஷேர் பண்ணிக்கலாம். அது எதுவுமே இல்லை. ஒரு சிங்கிளாகவே ஒரு அலோனாகவே இருக்கிறாங்க, அவங்கவுங்க தனித்தனியாக இருக்காங்க. அது எனக்கு பிடிக்கல. ஐ திங்க் இது நிறைய பேர் ஏன்னா நாங்கள் வந்து அந்த இதுவும் பார்த்துட்டோம், இப்போ இந்த இதுவும் பார்க்குறோம். ஸோ எங்களுக்கு அந்த 2 டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த மாதிரி உங்களோட இதில் இருந்த ஆர்டிஸ்ட் நிறைய பேர் சொல்கிற விஷயம் இது. நான் வந்து ஃபர்ஸ்ட் படம் பானுமதி அம்மா பண்ணியிருக்காங்க, செம்பருத்தி. அப்புறம் செகண்ட் படம் தெலுங்குல சோபன் பாபு சார் பண்ணியிருக்காங்க. தெலுங்குல 3rd படம் வாணிஸ்ரீ அம்மா கூட நடிச்சிருக்கு. அப்புறம் இங்கே வந்து சிவாஜி சார் கூட நடிச்சிருக்கு. ஸோ இந்த பெரிய ஆர்டிஸ்ட் கூட பண்ணும்போது அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். ஸோ அந்த சின்சியாரிட்டி, அந்த படத்து மேலே அவங்களுக்கு இருக்கிற லவ் அண்ட் அஃபெக்ஷனு, அது நல்லா வரணும். அந்த படத்துக்காக எல்லோரும் எப்படி ஒர்க் பண்ணுறோம் அதெல்லாம் நம்ம பார்த்து கற்றுக்குறோம். இப்போ அது எதுவுமே இல்லை. அது வந்து ஒரு ஜாப் மாதிரி, ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சாஃப்ட்வேர் ஜாப் மாதிரி. வந்தோமா, நம்ம டேபிள் கிட்ட உட்காந்தோமா, ஃப்ரண்ட்ல இருக்கிற 2 பார்த்தோமா, போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆயிப்போச்சு. தவிர யார் என்ன எதுவும்
ஒரு இது இல்லை. இப்போ எங்களுக்கு பழைய ஆர்டிஸ்ட் யார் இருக்காங்களோ நாங்கள் இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கோம். இன்னும் ஒருத்தர் ஃபங்க்ஷன் இருந்தாலும் இல்லை ஒரு கஷ்டம் இருந்தாலும் இல்லை ஒரு டூர் போனாலும் எல்லோரும் சேர்ந்து போகிறோம், சேர்ந்து என்ஜாய் பண்ணுறோம், செலிப்ரேட் பண்ணிக்கிறோம். அந்த இது இப்போ இருக்கிறவங்க யாருக்குமே இல்லை. ஸோ அவங்க நிறைய மிஸ் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது என்ன மிஸ் பண்ணுறாங்கங்கிறது. ஸோ அதெல்லாம் நீங்கள் நல்ல மெமரிஸாக இன்றைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுற செரிஷ் பண்ணுற மெமரிஸாக இருக்குது உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட? கண்டிப்பாக. மீனா, ரம்யா, குஷ், ராதிகா அக்கா நாங்கள் எல்லாம் லண்டன் டூர் போயிருக்கோம். இது சிங்கப்பூர், மலேசியா நிறைய வாட்டி போயிருக்கோம். ஸோ இப்போது அவங்க நகரி வந்தால் நாங்கள் எல்லாம் திருமலா போவோம். அண்ட் 90s இதுவாக நாங்கள் வெளியே போகிறோம். ஸோ இதெல்லாம் இன்னும் அந்த கண்டினியூவேஷன் இருக்குது. ஸோ அந்த ஹீரோயினாக ஒருத்தர் காம்படிஷன்லேருந்து இப்போது அந்த எல்லாம் செட்டில் ஆகிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனில் போகிறோம். ஏன்னா அப்போ அவங்களோட நம்ம நல்லா ட்ரெஸ் போடணும், அவங்களோட நமக்கு நல்ல ஒரு சாங் எக்ஸ்ட்ரா இருக்கணும், இல்லை அவங்களோட மூமெண்ட் இருக்கணும்னு அந்த ஒரு காம்படிஷன்லன்னே போயிடுவோம்ல. ஸோ இப்போ உன் பொண்ணு என்ன படிக்குது, உன் பையன் என்ன படிக்கிறான், நாளைக்கு என்ன பிளான்ஸ் இருக்கு, ஒரு டிஃப்ரெண்ட் கான்வர்சேஷன் எல்லாமே மாறிடுச்சு. ரீசெண்டாக ரம்பா வீட்டுக்கு போனோம். நானும் மீனா, தேவியன் எல்லாம். ரம்பா குக் பண்ணி வச்சிருக்கு. எனக்கு ஷாக்கு. ஏன்னா ரம்பா ரொம்ப சைல்டிஷாக இருப்பாங்க, பேம்பரிங்காக இருக்கும். அது ஒரு டேபிள் ஃபுல்லாக குக் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு ஷாக்கு. ஐயோ நான் கற்றுக்கணும் உங்ககிட்ட எனக்கு அது ஒன்று தான் டைம் இருக்காது, இருந்தால் கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது எனக்கு குக்கிங் சைடு. வேறு எவ்வளோ கஷ்டமான வேலைன்னாலும் நான் பண்ணிவிடுவேன். இந்த குக்கிங்கு நம்ம போகிறதே கஷ்டம். எப்பாவது என் பொண்ணு பையனை, ஏன் நீ பெரிய இதுவா, நீங்கள் எங்களுக்கு மம்மி தான், நீ பெரிய மினிஸ்டர் ஆனாலும் பெரிய இப்போ குக் பண்ணேன்னு சொல்லி வாண்டடாக எங்கிட்ட பண்ண வைப்பாங்க. அப்போ தான் பண்ணுவாங்க, இல்லைன்னா இல்லை. ஆனால் ரொம்ப ஆஃப்டர் மேரேஜ் நல்லா சமையல் எல்லாம் அந்த அது என்ன ஸ்ரீலங்கன் சைடு சமையல், இங்கே ஆந்திரா சமையல் ரெண்டுமே ஃபுல்லாக டேபிள் ஃபுல்லாக வைப்பாங்க. ஸோ 2 times நான் ஒரு வாட்டி ஃபேமிலியோட போயிருக்கேன், ஒரு வாட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்கேன். ஸோ ஜாலியாக அந்த மெமரிஸ் எல்லாம் ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ அந்த இது இப்போ மிஸ் பண்ணுறேன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன். ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும் இன்னைக்கு. ஐ திங்க் ஃப்ரம் 17 years ரோஜாலேருந்து அப்படியே ட்ராவல் ஆகி we talked about politics, cinema, your personal life, family, friends. Yeah. ஸோ லெனின் பாண்டியன் ரிலீஸ் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணுறோம். லெனின் பாண்டியன் பெரிய ஹிட் ஆகணும், நாங்கள் எல்லாம் ஒரு ரவுண்டு வரணும் கண்டிப்பாக. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக தர்ஷன், சிவாஜி சார் பேரன். ஸோ அவரு கூட சிவாஜி பேரன்னு அந்த இது இல்லாமல் ரொம்ப டவுன் டு எர்த், எங்கள் கூட ஒரு புது ஹீரோ எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி எங்களோட மிங்கிள் ஆகிட்டு ரொம்ப அழகாக ஃபஸ்ட் டேக்கு அவர் ஓகே பண்ணார். ஃபஸ்ட்டு படம் மாதிரி எப்போவுமே ஃபீல் ஆகல. ஸோ அந்த பேஷன் இருக்குது சினிமா பற்றி. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் நினைக்கிறேன், அந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்குது. ஓகே. ஸோ அழகாக இருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் கங்காயமரன் சார் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. ஸோ லெஜெண்ட், பெரிய மியூசிக் டைரக்டர். ஸோ அவர் கூட பண்ணும்போது அவர் என்னை கலாய்ச்சிட்டே இருந்தார். ரோஜா கூட நான் ஹீரோ பண்ணுறேன்னா எவ்வளோ பெரிய விஷயம். எல்லாருக்கும் வேணும்னே சென்னையில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஃபோன் பண்ணுவார். நான் ரோஜாக்கு ஹீரோவாக பண்ணுறேன் தெரியுமா, ரோஜா எனக்கு ஹீரோயினை பண்ணது தெரியுமான்னு சொல்லி வேணும்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வெறுப்பேற்றுறாரு. ஓகே. ஜாலி, அவர் பயங்கர ஜாலி. அண்ட் நாங்கள் அவங்களோட ஹிட் சாங்ஸ் எல்லாம் கேட்டு அவர் பாடும்போது ரசித்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் ஒரு டூர் போன மாதிரி ஃபீலிங். ஒரு வில்லேஜ்க்கு ஒரு டூர் போனால் எப்படி அப்படி யூனிட் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி ஒரு நேச்சுரலாக ஒரு எமோஷ்னலாக ஒரு அழகான படம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஓகே. யூ சீம் டு ஹவ் என்ஜாய்டு த ப்ராசஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். கண்டிப்பாக அந்த படத்தை அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. நாங்களும் அதை ரசித்து பார்க்க போகிறோம். பிகாஸ் படம் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப எமோஷ்னலாக, ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லான ஒரு படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் அதை பார்த்துட்டு ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த லாஸ்ட் இந்த 2-3 ஷார்ட் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் அந்த எக்ஸ்பிரஷன். மோஸ்ட் ஆஃப் த லீடிங் ஸ்டார்ஸ் கூட நடிச்சிட்டிங்க நீங்கள். அதாவது உங்களோட 100வது படம் பொட்டு அம்மன், அதை தாண்டி எத்தனையோ படங்கள் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கோம், லெனின் பாண்டியனில் வந்திருக்கோம். பட் இத்தனை படங்கள் பண்ணாலும் இந்த ஒரு ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிறப்போ இட் இஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள். ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கூட நான் நடித்த மாதிரி இருக்கும். இட் நெவர் ஃபீல்ஸ் லைக் ஆர்டிஸ்ட்டு, ஒரு பெரிய ஸ்டார் அப்படிலாம் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் அவங்க ஒரு பெரிய ஸ்டார் தான், ஆனால் என் கூட நடிக்கிறப்போ என் ஃப்ரெண்டு கூட ஏதோ ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்குன்னா அது யார்?
ஆக்சுவலாக ஃப்ரெண்டு மாதிரி இல்லை. ஆனால் ரஜினி சார் கூட பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக கம்ஃபர்டபுளாக இருந்தது. உழைப்பாளி பண்ணும்போது என்னோடய 3rd ஃபிலிம். ஸோ ரஜினி சாரை நான் ஆன்ஸ்க்ரீன் பார்த்துருக்கு திருப்பதியில் படிக்கும்போது. வாசு சார் எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டே நான் செட்டுக்கு போகும்போது அங்கே யாருமே தெரியல எனக்கு. ரஜினி சார் இது மாதிரி பெட்டில் படுத்திருந்தார். 7 o'clock ஷூட்டிங்னா 6:45 6:50க்கு அவர் லொக்கேஷனில் இருப்பார். அவங்க ஷார்ட் எடுத்தாலும் எடுக்கலன்னு அவ்வளோ டைம் பங்க்சுவலாக இருப்பார் அவர் ஷூட்டிங்க்கு. ஸோ நான் நேராக போய் எனக்கு அவர் தான் தெரிஞ்ச மூஞ்சி, அங்கே யாருமே தெரியல எனக்கு. நேராக போய் அவர் தான் தட்டி எழுப்புனேன். சார் நான் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறேன், டைரக்டர் சார் எங்கே இருக்காங்க, வாசு சார் யார், இவங்கள யார் வாசு எனக்கு தெரியலன்னு கேட்டேன். அவ்வளோதான் அவர் குதிச்சு சிரித்து செட்டு ஃபுல்லாக ஓடி வாசு சாரை கூட்டிகிட்டு வந்து என்னையா வாசு ரோஜா வேணும்னு கேட்டேன். உனக்கு ரோஜா என்னமோ ரொம்ப ஃப்ரெண்டுன்னு நினச்சா, அந்த பொண்ணுக்கு மூஞ்சே தெரியலையா என்ன கேட்குறாங்க, வாசு யாருன்னு. வாசு சாரை ஃபுல்லாக அன்றைக்கி கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த செட்டில். ஸோ எங்கூட ரொம்ப ஜாலியாக இருந்தார் சார். ஏன்னா நான் அப்போ தான் காலேஜ்லேருந்து வந்தேன். எனக்கு அந்த சினிமா பற்றி தெரியல. இப்போ நான் சினிமா ஹீரோயின் ஆகணுன்னு இங்கே வீடு எடுத்துகிட்டு எல்லா ஆஃபீஸ் போய் ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு இது மாதிரி பண்ணியிருந்தா எனக்கு ஒரு பயம் இருக்கும். இல்லை யாருக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் தெரியும். ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற கேரக்டர். ஸோ ரஜினி சாரை வந்து நார்மலாக ஒரு ஃப்ரெண்டு கூட எப்படி பேசினோ அதே மாதிரி பேசிட்டேன். ஓகே. ஸோ அவரும் அதே மாதிரி ஜாலியாக எங்க கூட ரியாக்ட் பண்ணியிருந்தார். அப்புறம் வீரா பண்ணும்போது நாங்கள் இப்படியே பேசுகிறது பார்த்து மீனா சொன்னாங்க, நீ எப்படி இவ்வளோ ஜாலியாக இருக்கு, எனக்கு ரஜினி சாரை பார்த்தாலே டென்ஷன் வரும், கை கால் நடுங்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நீ சைல்டு ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கு, உனக்கு அவரோட பேர் புகழ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ நீ இண்டஸ்ட்ரியில் கண்டினியூவாக இருக்கிறதுனால அந்த பயம் இருக்குது. எனக்கு இப்போ தான் என்ட்ரி இல்லை, அதனால எனக்கு எதுவுமே தெரியாது, கான்சிக்வன்சஸ் என்னன்னு தெரியாது. அதனால நான் நார்மலாக ஜாலியாக பழகிட்டேன்னு சொன்னேன். ஸோ அது மாதிரி எல்லா சாங் பண்ணும்போது முத்திரை இப்போது குத்திர தப்பது ஒரு சாங் இருக்கும், அந்த பாக்ஸிங் சாங். அந்த சாங் பண்ணும்போது நீங்கள் ஷார்ட்ஸ் போடணும்னு சொன்னாங்க. வந்துட்டு நான் ஏன் போடணும், ஹீரோ என்ன ட்ரெஸ் போடுவாங்களோ நானும் அதே போடுவேன்னு. அவரு ஷார்ட்ஸ் போடுறாங்க, நான் நம்பிட்டேன் லூஸ் மாதிரி. ரஜினி சார் ஷார்ட்ஸ் எப்படி போடும் அந்த நினைப்பே எனக்கு தெரியல. அவங்க சொன்னது நான் நம்பிட்டு ஷார்ட்ஸ் போட்டுட்டு வந்து அவர் பேண்ட் போட்டுட்டு வந்து அந்த செட்டில் சண்டை. என்ன நீங்கள் எப்படி பொய் சொல்லுவீங்க, அவர் எப்படி ஷார்ட்ஸ்ன்னு சொல்லி எங்கிட்ட போட வைப்பீங்க. நாங்கள் சொன்னோம் சரி, நீ எப்படி ரஜினிகாந்த் சார் எப்படி ஷார்ட் போடுவாங்கன்னு சொல்லி. அப்படி அது மாதிரி ஒவ்வொரு சீனுக்கு ஒவ்வொரு ஒரு காமெடி இது இருந்தாலும் நடந்துட்டே இருந்தது அந்த படம் ஃபுல்லாவே. ஸோ அந்த மாதிரி ரஜினி சார் கூட பண்ணும்போது ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஏன்னா அது ஸ்டார்டிங் டைமில் 3rd ஃபிலிம் தான். ஃபர்ஸ்ட்டு சம்பரத்தி, அது லாங்குவேஜ் தெரியாது, செல்வமணி சார் பெரிய டேரக்டர், ஒரு டென்ஷனில் இருந்தோம். செகண்ட் படம் வந்து சூரியன், ஸோ அது டாப் ஸ்லிப்பில், ஸோ அது ஒரு ஜோனர். 3rd மூவி. ஸோ 3வது படமே ரஜினி சார் கூட பண்ணும்போது பயப்படணும். ஆக்சுவலாக எனக்கு அது தெரியல, அந்த டைமுக்கு அந்த பற்றி தெரியல. அப்புறமா அவரோட கிரேஸு அவரோட இது அப்புறமா அது தெரிஞ்சு. பட் எல்லாருக்கும் அப்போ இதான் நீங்கள் சொல்ல மீனா மேம் கேட்ட மாதிரி மற்றவங்களுக்குலாம் இருக்கும், எப்படி இவங்க மட்டும் இவ்வளோ க்ளோஸாக பேசுகிறாங்க, இப்படி ஜாலியாக இருக்காங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால அவரோட இது அவங்களுக்கு தெரியும் ஸ்டேச்சர். ஸோ ஒரு வேளை எதாவது ராங்கானா என்ன கான்சிக்வன்சஸ் அவங்களுக்கு தெரியும். எனக்கு எதுவுமே தெரியல. ஒரு காலேஜில் நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவோமோ அது ஜாலியாக பேசிட்டே இருந்தோம். ஸோ எல்லா சீன்ஸுமே ஒரு ட்ராவலிங் இன்னொரு சீன் நடந்துட்டு இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி பேரலா ஒரு சீன், ஒரு காமெடி சீன் போயிட்டே இருக்கும். இதெல்லாம் உங்க குழந்தைங்க கிட்ட உட்காந்து பேசுவீங்களா மேம்? இந்த மாதிரி ஏதோ சிச்சுவேஷன் வரும்போது சொல்றது தான். பட் அவங்களுக்கு தெரியுமா தட் லைக் இப்போ தே வுட் நோ, பட் சின்ன வயசுல தெரியுமா தட் தேர் டேட் அண்ட் மம் வந்து இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஸ்டார்ஸ்? அது வந்து ஸ்கூலில் சொல்லுவாங்க, இல்லை அவங்க டீச்சர் சொல்லுவாங்க, அவங்க அம்மா பெரிய ஹீரோயின், அவங்கள கூட்டிகிட்டு வருங்க, எங்கூட ஃபோட்டோ எடுக்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியும், ஓ எங்கள் அம்மா பெரிய ஹீரோயின்னு சொல்லி. ஆந்திராவில் இங்கே போகும்போது பேரண்ட் டீச்சர் மீட்டிங் அவங்க அப்பா பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்கள்ல, ஸோ அப்படி தெரியும் அவங்களுக்கு. ஓகே 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 சிச்சுவேஷன்ஸ்னால அவங்களுக்கு அது தெரியும். ஓகே. இப்போ நாங்கள் வீட்டில் ரொம்ப நார்மலாக கூலாக தான் இருப்போம். அந்த பொலிட்டிக்கல் அந்த சினிமா இதெல்லாம்
அந்த ஹடாவிடி இல்லை அதெல்லாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக நார்மல் சாதாரணமான வீட்டில் சிம்பிளாக தான் இருப்போம். ஸோ அதனால அவங்களுக்கு வெளியே ஆள் சொன்னால் தான் தெரியும். நாங்கள் எப்பவுமே சொன்னதில்லை அந்த மாதிரி. கிரேட். ஓகே. இப்போ இத்தனை விஷயங்கள்ல அழகாக பண்ணுற ஒரு ஸ்ட்ராங் உமனாக பார்க்குறவங்கள உள்ள இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுற யங் உமனுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கிற ஒரு சில அட்வைசஸ்ன்னு இல்லை, இதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும், திஸ் இஸ் குட் அப்படி உங்களுக்கு யாரும் சொன்னதில்லை, பட் யூ வுட் லைக் டு டெல் தெம் அப்படின்னா என்னவா இருக்கும்? நான் கேர்ள்ஸ்க்கு ஒன்னே சொல்ல விரும்புகிறேன். ஸோ எல்லாருக்குள்ள ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கும். படிப்பாவது இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்டிஸ்டா, இல்லை பொலிட்டிஷியனா, ஏதோ ஒரு குவாலிட்டி இருக்கும். அந்த குவாலிட்டியை நீங்கள் வெளியே கொண்டு வர்றதுக்கு உங்கள் ஃபேமிலியில் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, பயந்துட்டே அவங்களோட டேலண்ட்டு சப்ரெஸ் பண்ணுறாங்க. சில பேர் ஃபேமிலியை எதிர்த்து வெளியே போயிடுறாங்க. ஸோ அந்த சேஃப்டி ஜோன்லேருந்து வெளியே போயிடுறாங்க. எப்போவுமே ஃபேமிலியோடு நம்ம இருக்கணும். நம்மளோட தாட்ஸ் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி வெளியே சக்ஸஸ் ஆகணும். அண்ட் நீங்கள் லவ் பண்ணாலும் இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அது மிஸ் ஆகுது. இப்போ நிறைய பேர் என்னன்னா செல்ஃப் மேட் ஆகிட்டாங்க, எல்லோரும் படிக்கிறாங்க, எல்லாருமே ப்ரொஃபஷனில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுறாங்க, எர்னிங் பொசிஷன் வந்துட்டாங்க. ஸோ அந்த நம்ம ஈக்குவல் ஏன் அவங்களுக்கு அடங்கி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அடங்கி இருக்கிறது இல்லை. இப்போ ஒரு ஃபேமிலியில் அண்ணன் தம்பிக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குமோ ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க வேறு ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஒருத்தரை விரும்பும்போது இல்லை ஒருத்தர் கூட ஒரு பாண்டேஜ்க்கு போகும்போது ப்ளஸ் மைனஸ் எல்லாமே எடுத்துக்கணும். இல்லை அந்த மைனஸ்னால நமக்கு ரொம்ப பாதிப்பு இருந்தால் அது கன்வின்ஸ் பண்ணி அது சரிப்படுத்தணும். ஸோ அந்த ஃபேமிலி பாண்டேஜ் கொஞ்சம் மிஸ் ஆகுறாங்க. யூத் நல்லா படிக்கிறாங்க, நல்லா சக்ஸஸ் ஆகுறாங்க, நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஒரு இது மிஸ் பண்ணுறதுனால டிப்ரெஷன் போகிறது, ரூட் மாறுது. நிறைய பேர் அது மாதிரி மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் கேர்ள்ஸ் உங்களுக்கு இருக்கிற அந்த நாலேஜை பாசிட்டிவாக உங்கள் சுற்றி வச்சுக்கோங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. வெரி ஸ்வீட். ஆக்சுவலி ரொம்ப கிளியர் ஹெட்டட். எப்படின்னா நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்ததுலேருந்தே நம்மளை யாரும் நான் டாமினன்ட் தான், நம்மளை நம்ம ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லிட்டே இருந்தீங்க. பட் யூ ஆர் வெரி ரைட் வென் இட் செட் அது விட்டு கொடுத்தா நமக்கு வேல்யூ இல்லாமல் நம்மளை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. நான் மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல் நானும் இருக்கணும் அப்படின்னு நம்ம யா You're very, very clear in that. That's very sweet, ma'am. ரொம்ப ஒரு நல்ல மெசேஜாக கொடுத்தீங்க. Thank you so much. It's lovely talking to you. நிறைய படங்கள் பண்ணுங்க, பாலிடிக்ஸில் நிறைய அச்சீவ் பண்ணுங்க. கண்டிப்பாக மறுபடியும் இன்டர்வியூ பண்ணலாம். நீங்கள் எந்த வாட்டி ஹர்ட் ஆனேன் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஒரு பிரேக்கை நிஜமாவே செல்வா சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் அப்படியே உங்களுக்கான டைம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் லெட்ஸ் டூ இட் வித் a bigger bang. All the very best. Thank you so much. Thank you so much. 11/11 Mega Home Fest November 11 to 21st Chera Home Junction, Sundarapuram, Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.